பிழை திருத்துக. கூற்று: ஒரு அணில் மரத்தில் ஏறியது. இதில் என்ன தப்புனா, ஒரு வார்த்தையோட முதல் எழுத்து அ, ஆ, இதில் அ, ஆ, இ, ஈ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இந்த மாதிரி உயிரெழுத்துக்களில் ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு முன்னாடி எந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னா ஓர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். அதுவே மெய் எழுத்தில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி, உயிர்மை எழுத்தில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். இதான் கொடுத்துருக்காங்க. ஓர் அணில் மரத்தில் ஏறியதுன்னு வர வேண்டிய இடத்துல ஒரு அணில்னு வந்ததுனால கூற்று தவறு. காரணம்: உயிரெழுத்துகளில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். காரணம் சரி. கூற்று தவறுங்கிறதுக்கான காரணம் சரி. ஆப்ஷன் பி. அடுத்து ஊர் பெயர்களோட மறு. ஊர் பெயர்களோடு மறு சொற்களை பொறுத்துக. தேவக்கோட்டை, தேவோட்டை. கோவன்புத்தூர், கோவை. பூந்தமல்லி, பூனமல்லி. சோழநாடு, சோநாடு. மேட்சிங் 3, 1, 4, 2. ஆப்ஷன் பி. அடுத்து இருபொருள் தருக. தாரணி. தாரணினா இருபொருள், பூமி, உலகம். தாரணிங்கிற வேர்டு பூமியையும் உலகத்தையும் குறிக்குது. ரெண்டுமே ஒன்று தான். ஒரு பொருள் பன்மொழியில் மீமிசை ஞாயிறு எனும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக. மீமிசை அப்படின்னாலே மேல் பகுதி தான். ஸோ மீமிசை ஞாயிறு ஒரு பொருள் பன்மொழியில் மேல் பகுதியை குறிக்குது. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிதல். முரல், வகுளி, வாழை, வியாழம். இதில் என்னன்னா, இந்த முதல் 3 சொற்கள் முரல், வகுளி, வாழை இதெல்லாம் ஒரு மீன் வகையை குறிக்குது. ஆனால் வியாழம்ங்கிற சொல் மீன் வகை இல்லை, இது வித்தியாசமானது. ஸோ ஆப்ஷன் டி வியாழம் தான் ஆன்சர். நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 ஆகும். கழகத் தமிழ் அகராதி 1964. பவானந்தர் தமிழ் சொல்லகராதி 1925. வெற்றி தமிழ் அகராதி 1992 ஆகிய 3 அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் 70. அடுத்து டேஸ் டேஸ் உறவோர் ஆயின் உறவோர் உறவோர் ஆக மடவம் ஆக மடந்தை நாமே. இப்பாடலில் வரியில் உள்ள எதிர்ச்சொல் என்னதுலானா உறவோர், மடவம். இந்த ரெண்டும் எதிர்ச்சொற்கள். ஆப்ஷன் டி உறவோர், மடவம். ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறி முக்காற்புள்ளி. ஒரு கூற்றுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது முக்காற்புள்ளி. அடுத்து பொறுத்துக. சாந்து, அறை, குருவி, ஒப்பு, சுனை, குடை, அருவி, இழிதல். ஒளிமரபை கண்டறிக. புல் சிமிழ்க்கும். இதில் புல்னா என்ன மீனிங்னா, இந்த இல்லு வந்துச்சுன்னா பறவைன்னு அர்த்தம். புல்லோட மீனிங் பறவைன்னு அர்த்தம். அவ்வளோதான்.